புது வீடு எடுத்தாச்சு இனிமேல் டயட் ஃபுட்டு தான் அப்படின்னு நேற்றே ப்ரிப்பேர் பண்ணி நெல்லிக்காய் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். பயங்கர புளிப்பு, ஒரு நாள்லேயே இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி நல்லா துப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன தான் ஸ்கின் கேர் பண்ணாலும் அந்த சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு சிக்கன் 65 சாப்பிட்டா அடுத்த நாளே ஹேர் நீங்களாம் கேட்குறீங்களா ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. அதனாலலாம் இல்லை, ரொம்ப அந்த ஹேர் உள்ள இருக்க எண்ணெயை ஸ்டிமுலேட் பண்ணதா என்னன்னு தெரியல. பயங்கரமாக எனக்கே ஃபேஸில் ஹேர்லலாம் ஃபீல் பண்ணுறேன். அதனால் சிக்கன் 65 சாப்பிடவே கூடாது முடிவில் தான் இருக்கேன். அதுவும் புரட்டாசி வேறு வருது. ஒரு மாதம் பயங்கர டயட் ஃபாலோ பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் தான். ஒரு பிசிஓடி வந்திருக்குமோ டவுட்டு, பட் இருந்தாலும் போய் செக் பண்ணிக்கணும். இந்த ட்ரெஸ்லாம் எக்ஸஸ் தான் போட்டுட்ருக்கேன். பிசிஓடியாக இருந்தால் எஸ்எஸ் கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன் ஃபுல் ஹேண்டு. ரீசனாக எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு ஃபுல் ஹேண்ட் வச்சு போடுறது. ஸோ ரொம்ப விலையும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் தூக்கிட்டேன். நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்துச்சு, அதனால் காலையில் இருந்துச்சு ஒன்றுமே பண்ணல, வெறும் ரைஸும் மீனும் மட்டும் பொரிச்சிட்டேன். ரசம் ஆஸ் யூஷுவல் 2 நாள் அப்படியே தான் இருக்கும். அதனால் எனக்கு இன்றைக்கி சிம்பிளாக போதும், ரசம் மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் ரைஸ் போதும் அப்படின்னு தான் பார்த்தேன். அப்புறம் யாராவது ஆஃபீஸில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அந்த கேரளா ஃபுட்டு பேக்கிங்லாம் பார்த்துருக்கீங்களா? சாதம், மீன் பொரியல், அதுக்கப்புறம் தொகையல், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கூட்டு இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசை, பட் இது பண்ணுறதுக்கே இதாகிடுது. பட் ஆனால் அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் பேனும் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்ருப்பேன். அது மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இந்த இதெல்லாம் இத்தனை பேக்கிங்லாம் அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது. அளவாக சாப்பிட்ணுன்னு ஒரு கான்ஷியஸ் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் குட்டி குட்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மில்டனில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு டேக் வேணால் பண்ணுறேன்.